வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்டரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகை கடன் தள்ளுபடி அதிரடி அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய வங்கிகளில் வச்சிருக்கக்கூடிய, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இது மாதிரியான தேசிய வங்கியில் வச்சிருக்கக்கூடிய நகை கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அடுத்தது 5 சவரன் மற்றும் 6 சவரன் நகை கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா, எது வந்து தள்ளுபடி ஆகும், 5 சவரனா இல்லை வந்து 6 சவரனா அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் அதாவது கூட்டுறவு வங்கியில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு சொசைட்டியில் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, அங்கே வச்சிருக்கக்கூடிய நகை கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். முன்னாள் முதல்வர் ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருந்தாங்க. அப்போ இருந்தபோது பார்த்திங்கன்னா கடைசியில் அவருடைய ஆட்சி காலத்திலுடைய கடைசியில் அவர் வந்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டார். அது வந்து அதாவது பார்த்திங்க அப்படின்னா பொது வங்கியில் பற்றி எதுவும் சொல்லலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியில் மட்டும் வந்து அங்கே 6 சவரனுக்கு நகை வந்து வச்சுருக்கிறவங்க, 6 சவரன் நகைக்குள்ளே வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டிஎம்கேல பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சில முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார். அதில் 5 சவரனுக்கு குறைவாக வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, அதாவது ஏடிஎம்கேனுடைய ஆட்சியில் ஜனவரி வரைக்கும் வந்து அவங்க லிஸ்ட்டு வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ யார் வந்து வச்சுருக்காங்க, நகைக்கடன் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எடுத்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கேல கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வந்து நகைக்கடன் வந்து யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில முக்கியமான கூட்டுறவு வங்கியிலையும் வந்து அவங்களும் வந்து இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்து ரெடியாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து 5 சவரனுக்கான லிஸ்ட்டும் வந்து எடுத்திருக்காங்க, 6 சவரன் நகைக்கான லிஸ்ட்டும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து சப்போஸ் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து திடீர்னு வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த கூட்டுறவு நகைக்கடனில் மட்டும் வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கான லிஸ்ட்டு தான் அது. ஸோ அதனால் வந்து எப்போ வேணால் வந்து அந்த நகைக்கடன், பொது நகைக்கடனை வந்து தள்ளுபடி செய்யலாம். ஸோ சரிங்களா. ஸோ கூட்டுறவு வங்கியில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5 சவரன் இல்லைன்னா 6 சவரன் வகைக்கும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நகை கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய லாஸ்ட்டு வீக்கில் வந்து அறிவிப்பு வெளியாகும். சரிங்களா. இல்லை அப்படின்னாலும் அடுத்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இது மாதிரியான பொது வங்கியில், அதாவது தேசிய வங்கியில் வந்து எப்போ வந்து கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த எஸ்பிஐ, அடுத்தது கனரா பேங்க், இது மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, சிண்டிகேட் பேங்க், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க். சரிங்களா. ஸோ இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேங்க் தான். இது மாதிரியான பேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது நகைக்கடன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் காலங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சிஎம்னுடைய பர்சனல் நம்பர் ஆகட்டும், சிஎம்னுடைய ஆஃபீஸ் நம்பர் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கால் பண்ணி நிறைய பேர் வந்து கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரியான தேசிய வங்கியிலையும் வந்து வச்சுருக்கக்கூடிய நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைவேட் பேங்க்கில் வந்து வச்சுருக்கக்கூடிய நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். சரிங்களா. ஸோ பிரைவேட் பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய நகைக்கடனுடைய தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இது மாதிரியான தேசிய வங்கிகளை வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்களும் வந்து நகைக்கடன் இது மாதிரியான தேசிய வங்கியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1110 சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு வந்து சிஎம்னுடைய பர்சனல் செல் நம்பர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து வைக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து வைங்க. அதாவது இந்த கொரோனா சுச்சுவேஷனில் தான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ எங்களால் முடியாத காரணத்தால் வந்து நாங்கள் இது மாதிரியான தேசிய வங்கியில் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம், நகைக்கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து தள்ளுபடி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து வைங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த டைமில் வந்து நீங்கள் கட்ட வேணாம். ஸோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் இப்போ கட்ட வேணாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான பேங்க்லாம் தேசிய வங்கிகளில் நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மாதிரியான ஒவ்வொரு அப்டேட்டட் நியூஸ்க்கும் நம்மளுடைய தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு வரக்கூடிய அப்டேட்டட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.